சட்டப்பேரவையிலிருந்து வெளியேற்றப்பட்டதை கண்டித்து மறியலில் ஈடுபட்டு கைதான மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட திமுகவினர் விடுவிக்கப்பட்டனர். சட்டப்பேரவை இன்று கூடியதும் அதிமுக எம்எல்ஏக்கள் வேற விவகாரம் குறித்து திமுகவினர் கேள்வி எழுப்பினர். இதன் காரணமாக தொடர்ந்து அமளி ஏற்பட்டதால் திமுகவினரை வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவிட்டார். இதனையடுத்து திமுக உறுப்பினர்கள் வலுக்கட்டாயமாக கூண்டோடு வெளியேற்றப்பட்டனர். இதனை கண்டித்து ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்எல்ஏக்கள் தலைமைச் செயலகம் முன்பாக சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து ஸ்டாலின் உள்ளிட்ட திமுகவினர் கைது செய்யப்பட்ட நிலையில் பிற்பகலில் விடுவிக்கப்பட்டனர். 4 வருஷம் தண்டனை, 100 கோடி ரூபாய் ஃபைன் போட்ட வரலாறு தமிழ்நாட்டில் ஜெயலலிதா, சசிகலா, அதிமுக ஆட்சியில் இருந்தவருக்கு தான் நடந்திருக்க தவிர வேறு யாருக்கும் நடக்கல. எதிர்க்கட்சிகள் அனைவரும் வெளியே அனுப்பிட்டு கூட இன்னைக்கு மானிய கோரிக்கை தொடர்ந்து நடைபெறுது. இப்போ இதை பற்றி நாளைக்கு இந்த சட்டமன்றத்தை நிச்சயமாக எழுப்புவோம். நீங்கள் மிகப்பெரிய தவறை மறைப்பதற்காக இதுபோன்று செய்கிறீர்கள். இது நிச்சயமாக விவாதத்துக்கு வர வேண்டும். என்ன உண்மை நடந்தது தெரிய வேண்டும் என்ற நோக்குடன் நாங்கள் பேசும் பொழுது எங்களுக்கும் பேசுவதற்கு வாய்ப்பு தரவில்லை.